பிரியமானவங்களே, எப்படி இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷத்தோடு நேற்றைய தினம் கடந்து வந்தீங்களா? இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அல்லவா? இந்த புதிய நாளையும் கூட காண செய்தார். தீர்க்க ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த புதிய நாளையும் கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது என்று அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதுமாய் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டீர். எந்த தீங்கும் எங்களை தொடாதபடி எங்களை நீர் ஆசீர்வதித்தீர் என்று நன்றி இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போம். வாரத்தின் முதலாம் நாள் துவங்கி இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைக்க அவரை அண்டி சேர்வோம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 இப்படியாய் சொல்லியுள்ளது. நம் வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களிலே நாம் பொய்யர்களாக காணப்படுகிறோம். பலவிதமான செயல்பாடுகளிலே நாம் தாறுமாறாய் நடந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள், கர்த்தர் நம்மை கண்டு செய்யும் காரியத்தை விரும்பாத செயல்பாடுகளை நாம் செய்து வருகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவராக பார்வைக்கு காணப்பட வேண்டும். மனுஷனை படைத்தது கர்த்தரை துதிப்பதற்காக. மண்ணை எடுத்து பிசைந்து அதை ஒரு உருவமாய் உருவாக்கி அதற்குள்ளே அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குரங்கில் இருந்தோ இல்லை மற்றெந்த மிருகத்திலிருந்தோ நாம் உருவாக்கப்படவில்லை. அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கினார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலேயும் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் அவர் பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை வணங்கிட்டு மற்ற விக்கிரகங்களையும் வணங்கிட்டு மிருகங்கள், மரம், செடி ஒரு காரியத்தை கூட மனுஷன் விடுகிறதில்லை. மனம் போன போக்கிலே தன் இருதயத்துக்கு சிந்தனையாக காணப்படுகிற பலவிதமான விஷப்பூச்சிகளையும் மிருகங்களையும் மரத்தையும் கல்லையும் தெய்வமாக கொண்டு வணங்கி வருகிறது கர்த்தருடைய பார்வைக்கு வருத்தமாய் இருக்கிறது. நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நீயும் என்னுடைய பார்வையிலே உண்மை உள்ளவனாக காணப்படுகிறாயா என்று உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். நாம் விருந்தாளியாக கர்த்தருடைய பார்வையிலே காணப்படாதபடி சொந்த குமாரனாக குமார்த்தியாக அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மகிமையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களிலும் நமக்கு பல விதமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். எங்க இயேசுவை கூட துதிக்கிறேன், இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படலையே என்று நினைக்கிறாயா? இல்லை மனதில் யோசிக்கிறாயா? கர்த்தர் உன்னுடைய காரியத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீயும் அவருக்கு உண்மையுள்ளவனாக காணப்படும் பொழுது அது
அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆமாண்டவரே, நீர் சொன்னபடி அது சீக்கிரமாய் என்னுடைய உபத்திரவம் நீங்கி போக நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த புதிய நாளையும் இந்த வாரத்தையும் கடந்து வருவோம். கர்த்தர் ஆச்சரியமா அதிசயமாய் உங்கள் காரியங்களிலே விசேஷமுள்ளவராய் காணப்படுவார். ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.